இது பென்டகனல் பிரமிட். அதே தான் இதோட ஆக்சிஸ் வந்து இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் கொடுத்துட்டாங்க. அதனால் XY லைனுக்கு கீழே வரையணும். இதுதான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா XY லைனுக்கு கீழே வரையணும். அதே ஆக்சிஸ் பேரலல் டு த வெர்டிகல் பிளேன். ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேனாவே ஒரே கண்டிஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் கொடுத்தாங்களாவே XY லைனுக்கு கீழே வரையணும். அட் த சேம் டைம் த ஆக்சிஸ் பேரலல் டு த வெர்டிகல் பிளேன் அர்த்தம். ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் பேரலல் டு வெர்டிகல் பிளேன் அப்படிங்கிறது ஒரு டைப். அதை பற்றி மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இன்க்ளைன் டு வெர்டிகல் பிளேன் அண்ட் த சேம் ஆக்சிஸ் பேரலல் டு த ஹரிசாண்டல் பிளேன். இது ரெண்டு தான் இருக்குது. அப்போ XY லைனுக்கு மேலே வரையணும். இந்த ஃபஸ்ட்டு இது வரையாது. சரி, இங்கே வந்து XY லைனுக்கு கீழே வரையணும். இது வரைஞ்சிடறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ஃபேஸ் வந்து ஹரிசாண்டல் பிளேனில் படுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்கே படுக்க வச்சு இதுக்கு தான் வந்து வரையணும். ஆனால் முதல் எப்படி வரையணும், இப்படி தான் சிம்பிள் பொசிஷனில் வரைஞ்சாகணும். ஒன் ஆஃப் த எட்ஜஸ் ஆன் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தாலும் சரி, இது மாதிரி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, எட்ஜஸ் ஆன் ஹெச்பினா இப்படி தான் வச்சு வரைஞ்சாகணும். ஏன்னா ஒரு இது வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக தான் வரைஞ்சாகணும். வரைஞ்சி இது வந்து ப்ரொசீட் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கே இருக்கிற ட்ரையாங்குலர் ஃபேஸை கீழே படுக்க வச்சிடுறீங்க. இங்கிருந்து பார்த்து இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி இது வரைஞ்சிட்டிங்க. என்ன வரைஞ்சிட்டிங்க, ABCDங்கிறதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், நம்ம ஈஸி பவுண்ட்ரி ஃபுல்லாக வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், பவுண்ட்ரி ஃபுல்லாக விசிபிள் லைன். ஸோ இந்த பவுண்ட்ரி பூரா வந்து விசிபிளாக போட்டுடுறோம். கண்டினியூஸ் லைனில் போட்டுடுறோம், டார்க் லைனில் போட்டுடுறோம். அப்போ வந்து திடீர்னு இங்கிருந்து பார்க்குறீங்க, இந்த ஃபேஸ் தெரியும். அப்படின்னா ABCD எல்லாம் தெரியும். அதனால் ABCD எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஏன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். அந்த ஃபேஸ் இருக்குதுனாவே, பேஸ் இப்படி மேலே இருக்குதுனாவே அதை கண்டுபிடிச்சி மொதல் அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்விசிபிள் லைனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே போய் நின்றுக்குங்க. இன்விசிபிள் லைன் கண்டுபிடிங்க. இதெல்லாம் தெரியும். எது இங்கிருந்து பார்த்தா தெரியாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை பற்றி கவலைப்படாதீங்க. இங்கே இந்த வெட்டக்ஸ்லேருந்து போகிறது தான், அதை தான் நான் போட்டுட்ருக்கோம். வெட்டக்ஸ்லேருந்து போகிறது தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த OD தெரியாது, அதனால் OD டாட்டர் லைனில் போட்டுருணும். இது OC தெரியாது, அதனால் OC டாட்டர் லைனில் போட்டுருணும். நம்ம ஈஸி.